அமைச்சர் முத்துசாமி செய்தியாளர் சந்தித்து வருகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். இல்லை அதெல்லாம் வேற, அதெல்லாம் அதெல்லாம் இருக்க தான் செய்யும். இது அனுமதி, கட்டிட வரைபட அனுமதி, அதுக்கு தான் இது. ப்ளூ பிரிண்ட் கிடையாது. அது கூட வரி இருக்கா இல்லையாங்கிறது நம்ம அது பார்க்கணும். இல்லைம்மா, இது லட்சக்கணக்கில் பயன்படுவாங்க. ஏன்னா ஒரு 2500 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ள கட்டடம் கட்டுறவங்க, அந்த நிலம் வச்சிருக்கிறவங்க தான் அதிக அளவில் இருக்காங்க. அதில் இப்போ வசதியானவங்க வசதி இல்லைன்னு கணக்கே கிடையாது. 2500 ஸ்கொயர் ஃபீட்டு 3500 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ள கட்டிடம் கட்டுகிறார்கள் என்றால் அவர்களுக்கு எல்லோருக்கும் இது பொருந்தும். இல்ல, அந்த கட்டணம்ங்கிறது அது ரொட்டீனா இருக்கும். அதுல நம்ம இருக்காது. வரிங்கிறதெல்லாம் இருந்தா தான் அவங்க நாளைக்கு பேங்குக்கு போகும்போது கூட, இப்போ நீங்க பல பேர் எங்களுக்கு வரி போடுங்கன்னு நிக்கிறாங்க. அதனால இந்த வரிங்கிறது அவங்களுக்கு அது ஒரு அத்தாட்சி, அவங்க கட்டணம் நம்மளுக்கு தான் அப்படிங்கிறதுக்கு உண்டான அத்தாட்சி. அதெல்லாம் ரொட்டீனா நடக்கும். ஏற்கனவே பஞ்சாயத்து போர்டு மாதிரி அமைப்புகள்லாம் ரொம்ப ஆசை இருக்கு. அவங்க குறைஞ்சபட்சம் வரிவாகவே இந்த ஹவுசிங் போர்டு அப்ரூவல் தான். அதை எப்படி டேலி பண்ணுறோம்? எவ்வளோ இழப்பு இருக்கும்? இல்லை, அதெல்லாம் இப்போ நம்ம ஜனங்களுக்கு இது நடக்கணும்னு போட்டிருக்கோம். அதை பற்றி பின்னாடி நாங்கள் சொல்கிறோம். இப்போ ஏற்கனவே நீங்கள் கட்டின வீடுகள் வாடகை ஒவ்வொரு முறைக்குமே நீங்கள் செய்தியாளர் சொல்லிட்டு தான் இருந்தீங்க, வாடகை கூட போகிறோன்ட்டு. ஆனால் இன்னும் அது விட்டமாதிரி இல்லை. எனக்கு கிட்டத்தட்ட அதே வருடக்கணக்கெலாம் வந்துடுது. இப்போ நிறைய இடங்கள்ல அது மெயின்டெனன்ஸ் பண்ணாமே வீணாக போயிட்டு இருக்குது. எப்பதான் நடக்கும்? இல்லை, இப்போ KK நகரில் வாடகை விட்டுருக்கோம். 110 வீடா 103 வீடானோ 103 வீடு வாடகைக்கு விடுறதுன்னு சொல்லி அதில் ஒரு 50 வீட்டுக்கு மேலே வாடகைக்கு போயாச்சு. மற்றதெல்லாம் கொஞ்சம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க அப்ளிகேஷன் இருக்குது. அதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது. அந்த வழிமுறைப்படி அவங்களுக்கு வாடகை கொடுக்கறதுக்கு பண்ணிட்டு இருக்கோம். இது மாதிரி மற்ற இடத்துலையும் பண்ணுறோம். இப்போ அதை விற்கிறதுக்கு ஒரு தனி ஏஜென்சி ஏற்பாடு பண்ணி அதை கொஞ்சம் வேகப்படுத்தலாமா, அது முடியலங்கிறப்போ மறுபடியும் அதை முழுசா எல்லாமே வாடகை கொடுக்கலாம். அதே மாதிரி பத்திரிகையாளர்களை பொறுத்த வரைக்கும் பத்திரிகையாளர்களுக்கு இந்த வீடு ஒதுக்கீடு ஒவ்வொரு முறையும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. 3 வருஷம் ஆயிடுச்சு. ஏன்னா வீணா போற அந்த மெயின்டெனன்ஸ் குறைஞ்ச அளவுக்காக வாடகையாக விடலாம்ல அந்த பத்திரிகையாளர்களுக்காக. இந்த பத்திரிகையாளர்களுக்கு வீட்டு வசதி வாரியம் பத்திரிகையாளர் என்று நேரடியாக கொடுக்க முடியாது. அந்த துறையினுடைய சார்பாக எங்களுக்கு அப்ளிகேஷன் வரணும். அதனால அந்த துறையில கொடுத்து அங்கிருந்து வந்துருச்சுனாக்க நாங்கள் கொடுத்துட்டு போயிடுவோம். இப்போ பத்திரிகையாளர்களுக்குன்னு ஒரு கோட்டா ஒதுக்கி வச்சிருக்கோம். அதுல கொஞ்சம் வீடுகள் இப்பொழுது காலியா கூட இருக்கு. அவங்க அந்த துறையினுடைய சார்பாக எங்களுக்கு வந்துருச்சுனாக்க, ரெக்கமெண்டேஷன் வந்துருச்சுன்னா அது கொடுத்துருவோம். ஆன்லைனில் உடனடியாக கட்டண அனுமதி பெறக்கூடிய புதிய திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். அது தொடர்பாக அமைச்சர் முத்துசாமி அளித்த செய்தியாளர் சந்திப்பின் நிலையில் பார்த்தோம்.